காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஊட்டிக்கு டூர் போகலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு 1 மணிக்கே முழிப்பு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் பேத்தனம்மா. யார் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பா, ஆர்வ கோளாறுன்னு இல்லை நினைப்பா. ஆளுவ தூக்கம் வரலையே. ஏன் இந்த பொம்பளை 1 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கு பேய் மாதிரி? காலைல 5 மணிக்கெல்லாம் போகணும்னு சொல்லிச்சு ஊட்டிக்கு. இது ஒரு ஆர்வ கோளாறு இல்லை? ஏன் மேம் இப்படி தூங்காம இப்படி பேய் மாதிரி 1 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? காலைல 5 மணிக்கு தானே வேன் வரும்னு சொன்னீங்க ஊட்டிக்கு போகிறதுக்கு. இதுக்கே நீ பண்ண போவா, என்ன பேய் மாதிரி எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறேன். நான் 5 மணி நினச்சி 1 மணிக்கு எந்திரிச்சிட்டோமா. அது ஊட்டிக்கு போகிற சந்தோஷத்தில் என்னமோ தெரியல, தூக்கமே வரலை. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு அங்கே போனாக்க கொஞ்சம் குழுப்பாக இருக்கலாமே அப்படிங்கிறதுல அந்த ஒரு சந்தோஷத்துலேயே எனக்கு தூக்கம் வரலம்மா. விடிய விடிய சின்ன பிள்ளைவளாக தங்கம் உங்களுக்கு. அதுவும் தான் சின்ன பிள்ளைவோ வெளியூர் போகிறோம்டாக்கா தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். விடிய விடிய எல்லாமே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வயசுலேயே ஆர்வ கோளாறுல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பாரு. உங்கள் மோரக்கட்டையை கொஞ்சம் எங்கிட்ட திருப்புங்கள. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு வேகமாக சத்தமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. எந்திரிச்சு வந்தோன்னா விளக்க மாதிரி மிஞ்சி போகும். ஒரு மாமியாட்டு ஒரு மரியாதையும் கிடையாது, ஒன்றும் இல்லை. எந்திரிச்சு வந்தோமே சரி உட்காந்துட்டு இருக்கிற ஆளோ ஒரு பெரிய மனுஷன் ஒரு தேத்தனி போட்டு கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லை. வந்து உட்காந்துக்கிட்டு ஏத்தாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே திரும்புங்க. அல்லாவே மனசுக்குள்ள நினைக்கிறேன் சத்தமாக பேசிவிட்டோம். இப்போ என்ன பண்ணி தொலைகிறது இந்த பொம்பளைய? இந்த ராத்திரி நேரத்தில் இப்போ படப்படல கிளம்பிடுமா? இப்போ அது போட்டு இப்போ 5 மணிக்கு வேன் வரும்னு தெரியல, நீங்கள் பாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ட்ரெஸ் எடுத்து வைக்க வேண்டியதானே? அங்கே கூதல் வேற ஜாஸ்தியாக இருக்குமா? எங்களுக்கெல்லாம் சொட்டு இருக்குது, நாங்கள் எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு சொட்டு இல்லையா? என்ன பண்ண போறியா? வேண்டாக்கா நான் வேண்டாக்கா உங்களுக்கு ஒரு கோணி சாக்கு ஒன்று இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கவா உங்களுக்கு? எது எனக்கு கோணி சாக்கா? என்னை பார்த்தாக்கா கொப்பரை தாங்க மாதிரியா இருக்குது. கோணி சாக்கு போட்டுக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப உள்ள வாய் நீளுது. கோச்சிக்காதே மாமி, நம்ம எல்லாம் போறது ஊட்டிக்கு போறோம், ஜாலியா போயிட்டு வரணும்ல. அதுக்காக தான் பண்ணா எப்படி பேசுறது. இப்போ நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் உங்கள்கிட்ட பேசி. அங்க போய் நின்று மாமியா மரும விட்டு சண்டை போட்டு நிற்க கூடாது பத்தியலா. அதுக்கு தான் எடு அந்த விளக்க மாத்த வாயிலே அடிக்கிறதுக்கு. இப்போ ஊட்டிக்கு போயிட்டாக்க நான் மாமியா இல்லை, நீங்கள் மருமவோ இல்லை. அப்போ நாங்கள் உங்களை எதுவும் கண்டுக்க கூடாது. நீங்கள் என்ன வேணும் பண்ணா பேசணும், வாடி போட்டிட்டு பேசி அதெல்லாம் நான் கேட்டுட்டு உட்காந்துக்கணுமா? எங்கே போனாலும் நான் உனக்கு மாமியா தான், நீ எனக்கு மருமவோ தான். நான் உன்னை வந்து கொடுமையை தான் பண்ணுவேன். எது கொடுமையா பண்ணுவியா என்ன? வாங்க வாங்க, ஊட்டி மேலே எவ்வளோ தூரம் தெரியுமில்ல, சரியான ஹைட். அங்கே இப்படி தள்ளி விட்டுறேன். அல்லாவே மன்னா பாப்பா என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. பொசுக்கு மனசுக்குள்ள நினைச்சிட்டாலே. இப்போ மனசுக்குள்ள நினைக்கிற பேரில் வந்து சத்தமாக பேசுவா. இப்போ என்ன பேசுறேன்னு நினைச்சாண்டே தெரியலையே. என்னத்தை கேட்கறது இவள்கிட்ட? கேட்டாலும் சொல்ல மாட்டாள உண்மையை. என்ன உள்ள ஒன்றும் சொல்லாமல் இப்படி பொசுக்கிட்டு கிளம்பிட்டா? நானும் ஒன்றும் நினைக்கல. நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு போய் படுத்தோம்னாக்கா தூக்கமெல்லாம் வராது. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு நான் ரெடி ஆகுறேன். நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துருங்க. அங்கேயெல்லாம் வந்து குளிக்க முடியாது. ஏன்னாக்கா தண்ணி வந்து ஐஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச கோழி மாதிரி விரைச்சி போய் கிடப்பிய சொல்லிவிட்டேன். இல்லை இதை மறந்துட்டவன். ஊட்டி ஐஸ் மாதிரிலாம் இருக்கும். அவன் சொராப்பில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச கோழி ஆட்டம்லாம் கிடப்போம். நம்ம நல்ல வேணாமா ஏதாவது சொல்லிட்டு போயிட்டா. இங்கேயே குளிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். நம்ம பிரச்சனை இல்லை. மாரி வந்து நல்ல ரத்த உள்ளவோ எப்படியாவது தாங்கிறேன். அங்கே போய் ஐஸில் குளிச்சா கூட கவ்வா வந்து ரத்த செத்த வரல. அவளோட நிலைமையை நினச்சா அவ்வளோ கவலையாக இருக்குது. போய் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட வேண்டியதுதான். குளிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு. ஹலோ கவா, என்ன முடிச்சிட்டியா? என்ன செய்தி? என்னடி ஒரு பயத்தில் பேசுகிறப்ப பேசிக்கிட்ட ஒரு பதட்டத்தில்? எங்கே இருக்கிறா நீ? நல்லா இருப்பா, 100 வயசுக்கு இருப்பா. நீ போனை கட் பண்ணிடாத. நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு வர உனக்கு எதுக்கு நான் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும்? வந்து தொலை வேண்டியதானே? உங்களுக்கு வழி தெரியாதோ? நான் ஃபோனில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அங்கிட்டு வாடி அங்கிட்டு வாடின்ட்டு முன்னப்புறம் வந்தது இல்லையா? வீட்டுக்கு வந்து தொலை வேண்டியதானே? நானே பேக்கில் வந்துட்டு இருக்கேன். நாய் குழந்தை நாய் சவுண்டாகவும் இருக்குது, பேய் சவுண்டாகவும் இருக்குது. என்ன ஒன்று தெரியல. நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நான் பேய் இல்லாமல் வந்துட்டு இருப்பேன். எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் எனக்கு தெரிஞ்ச சூறாவெல்லாம் ஓதிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்படி என்ன சூறாடி உனக்கு தெரியும்? நீ ஓதிக்கிட்டு வரேன்னு சொல்றா. அல்ல இந்த சனியம் முடிஞ்சவன் என்ன அநியாயம் பண்றா? நம்ம பயந்துட்டு சொன்னோம்னா இவ நம்மள வச்சு செஞ்சுட்டு இருக்கா. எனக்கு சூறாவெல்லாம் ஓத தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அலிபே தான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன். போதுமா? எது அலிபே ஓதிக்கிட்டு வரியா? எங்க நீ சொல்லுப்பா கேட்குறேன். அலிபே தப்பு இல்லாமல் சொல்றியான்ட்டு. என்னோட பொசுக்கிட்டு போனை கட் பண்ணிவிட்டா. அலிபே சொல்ல உடனே என்னடி அவா அலிபே சொல்ல உடனே பொசுக்கிட்டு போனை கட் பண்ணிட்டு வந்து நிற்கிறா. ஒரு மனுஷன் பயந்துட்டு சொன்னாக்கா நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி வர சொல்லணும். அதை விட்டுட்டு நடுரோட்டில் நின்றுக்கிட்டு அலிபே சொல்லு அப்படின்னு வச்சுக்கிட்டு டாச்சர்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பண்றா? எதுக்கு ராத்திரி நேரத்தில் இந்த வீலாத்தில் ஆத்திக்கிட்டு இருக்கிறா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பி போகிறோம். குளிச்சு முடிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல மாதிரியே வர வேண்டியதானே? கார் வந்த உடனே கால் தவறி கல்லுகள் அடிப்படை கீழே விழுந்தியாண்டாக்கா என்ன பண்ணுவா? அங்கே மலையிலலாம் எப்படி ஏறுவா? உன்னால் ஏற முடியுமா? என்ன உள்ள சொல்றா? அப்போ ஊட்டிக்கு வந்து வேன் போவாதா? அப்போ மலைக்கு கீழே நம்ம இறக்கி விட்டுவானா? நம்ம வந்து நடந்து தான் ஊட்டிக்கு போகணுமா அந்த மலையில்? அல்ல இவ்வளவு மண்டு முட்டா இருக்கால. இவன் மனப்போல கூட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியலையே. மலைக்கெல்லாம் வேன் ஏற சில இடத்துல வந்து நம்ம தான் நடந்து போகிறாப்புல இருக்கும். அதை தான் சொன்னேன். வேனு போகுமா? அப்புறம் என்ன? நான் கூட கொஞ்சம் பயந்துட்டோம்ல. நடந்து தான் போகணுமாக்குன்ட்டு. அது விவரமான ஆள் உடனே தெரிஞ்சுக்கிறதா உண்டு. எதுவுமே இதுக்கே நீ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டாப்புல வந்ததுல நிற்கிறா. வந்து உட்கார் ஒன்று ஒரு முக்கியம் வேணும். சரி ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. வா உட்கார். இப்படி என்ன நம்மகிட்ட முக்கியமான செய்தி கேட்கணும்னு சொல்லல. ஒருவேளை வேன் வாடகை அவளே கொடுத்துவாளோ? நம்ம ஃப்ரீயாக கூட்டிட்டு போவாளோ? என்ன உள்ள முக்கியமான செய்தி கேட்கணும்னு சொல்ல? ஒருவேளை வேன் வாடகை நீனே கொடுத்து என்ன ஃப்ரீயாக கூட்டிட்டு போய் சுற்றி காட்ட முடியாமா? அப்படி ஒரு நினப்பு இருந்தாக்கா இப்போவே புள்ளி தொட்டி போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டேன். உங்களை வந்து ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவால. அது ஒன்றும் இல்லை. ஓட்டு போகிற இடத்துல உனக்கு அந்த வாத்தியாருக்கு என்ன பிரச்சனை? அவங்க வந்து மூஞ்சில் சும்மா போறியா இல்லாட்டி மூஞ்சில் வந்து மைய தூக்கி ஊற்றி விடுவா அப்படின்னு கேட்டானா என்ன பிரச்சனை உனக்கு? அவனுக்கு
அங்கே நடந்த சம்பவம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த மனப்போலுக்கு எப்படி தெரியும்? இப்போ ஊர் ஃபுல்லாக சொல்லி நம்ம கேவலப்படுத்துவா. அது ஒன்றும் இல்லை. ஓட்டு போட்டு அடையாளத்துக்காக விரலில் மை வச்சு விட்டானா? அப்போ தான் சொன்னேன் அப்படியே அந்த மைய கொஞ்சம் என் தலையில் கொஞ்சம் தேய்ச்சி விடுது கேட்டேன். அதுக்கு கோபப்பட்டாண்டி. ஏட்டி பண்ண போவா அதை போய் தலையில தைக்க சொல்லியிருக்கிறா. எல்லாம் விரல்ல தானே வச்சு விடுவானுவா, இதை எதுக்கு தலையில வைக்க சொன்ன அவனை போய்? அது ஒன்றும் இல்லை. இதுவரை வந்து நம்ம என்னதான் மைய வாங்கி தேய்ச்சாலும் இந்த வெள்ளம் முடி போய் மாட்டேங்குது. அந்த மையந்தாக்கா வந்து கொஞ்சம் 10-15 நாளைக்கு அப்படியே கையிலே இருக்குது. அதை நினைச்சமா இப்போ நம்ம வேற ஊட்டிக்கு வேற போகிறோம். அங்கே நம்ம யாரையும் பார்த்தா நம்மள வந்து வயசான ஊட்டி தெரிஞ்சு போயிரும்ல. இந்த வெள்ள முடியாத போனோம்டாக்கா அதுக்கு தான் அந்த மைய தூக்கி தலையில் தேய்ச்சி விட்டாங்க. வெள்ள முடியாத மறைஞ்சு போய் எப்படி 15 நாளைக்கு நம்ம வந்து டயட் வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தியா? இதுக்கு தான் சொன்னேன். அதுக்காக என்ன கோவத்தில் இருந்தாலும் தெரியல. சும்மா போறியா இல்லை மூஞ்சில் ஊற்றி விட்டுருவான்னு சொல்லிட்டு போச்சுக்கிட்டு பாருங்களேன், நம்ம இவ்வளோ போய் மண்ணு முட்டாட்டம் இருக்கான்னு நினைச்சோமே, எவ்வளவு அறிவாளித்தனமா யோசனை பண்ணியிருக்கிறா இவ. அதுபோது எதுக்கு இப்போ இந்த நேரத்தில் படம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா? அதே அவ்வளோ கேட்குறா. இங்கே நம்ம வந்து ஊட்டிக்கு போகிறோமே குழுவுமே எனக்கு வந்து சொற்றும் இல்லை. அவ்வளோ எல்லாருக்கும் மருமகளுக்கு பேரனுக்கு பேருக்கு எல்லாருக்கும் வந்து சொட்டு எடுத்து வச்சுக்கிறாள். எனக்கு இல்லையா அங்கே போகிற வழியில் வாங்கி தருவியாமா அப்படின்ட்டு என் மருமகிட்ட கேட்டேன். அவள் ஒரு வங்குறங்கள உடனே வந்து கோவப்பட்டா. உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதே பெருசுக்குள்ள உங்களுக்கு வந்து சொட்டு வேறு வாங்கி தருவாள். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, அது கேட்கக்கூடாது, இது வாங்கி கேட்கக்கூடாது, இது வாங்கி தர மாட்டேன். போயிட்டாக்க ஆச்சிட்ட போய் இருந்துச்சுனாக்கா ஏதாவது சொட்டு இந்த பழைய சொட்டு வாங்கி மாட்டிட்டு வாங்க சொல்லிட்டாடி. உன்கிட்ட எதுவும் பழைய சொட்டுமா இருக்குது இருந்தால் ஒன்று கூட ஓ மருமகளாச்சும் தங்கம் அங்கே வந்து நின்றுக்கிட்டே சொட்டு வாங்கிட்டா அது வாங்கிட்டான்ட்டு கேட்கக்கூடாதுன்ட்டு இங்கேயே சொல்லிவிட்டா. ஏன் மருமகம் இருக்காள வீணா போனவா அவன் என்ன சொன்னா தெரியுமா? உங்களுக்கு வந்து சொட்டு இல்லை ஒரு கோணி சாக்கை எடுத்துக்கிட்டு வரவா, உங்களுக்கு அங்கே குழுமே இருந்தாக்கா அந்த கோணி சாக்கை போட்டு பொத்திக்கிட்டு இல்லைங்களா அப்படின்னு சொல்லாடி. மன்னப்பாவளோ 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு பேசுவாள். அப்படி ஏன் அப்படி குடும்பப்படுறாங்களோ தெரியல. நம்மள இன்னும் போய் கூட்டிட்டு போய் வச்சுட்டு என்ன கேவலப்படுத்துறாங்களோ தெரியலையே. சரி உள்ள எது இருந்தாலும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்புவோம். உன் மருமக என்ன பார்த்தாக்க இப்போ தீதினு கிளம்புவாப்பா. அவளை சமாளிக்க முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் கிளம்புறேன். வேன் வந்த உடனே ஏறி வரேன். இவனுக்கு பட்டுக்கோட்டைக்கு போகிறதுக்கே நம்ம வழி சொல்லணுமே, ஊட்டிக்கு போவானா? இவனை நம்பி நம்ம ஏறி உட்காந்துருக்கிறோமே. சேட்டே உங்களுக்கு ஊட்டிக்கு வழி தெரியுமாம்மா? ஊட்டி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் பைத்தியக்காரன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ? அதெல்லாம் ஊட்டிக்கெல்லாம் வழியே தெரியும். நம்மளாம் எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். நாங்கள் போகாத ஊட்டியா? கேரளாவில் தானே இருக்கு. அல்லவ ஊட்டி வந்து கேரளாவில் இருக்குன்னு சொல்கிறானே. மனா உனக்கு ஒன்றும் தெரியாதோ? பாப்பா அங்கே கேரளாவில் இருக்கிறது மூணாறுமா, இது வந்து ஊட்டி கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது. அங்கிட்டு போய் போகலாம், அங்கிட்டு போய் போகலாம். ஆமாம் நீ சும்மா உட்காந்துருக்கீங்க. கொண்டு போய் விட்றேன். நீங்கள் வரையும் ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா நேரம் ஆந்திரா சைடு போயிடுவோம் சொல்லிவிட்டாமா. கொஞ்சம் நேரம் வாய் வச்சு சும்மா இருக்கலாம் மாமி. அவன் சொன்னாப்புல கொண்டு போய் ஆந்திராவில் நம்ம விட்டுற போகிறாப்புல. வாய் வச்சு சும்மா வரதில்லை. என்ன நம்மளோட இங்கே இறக்கி விட்டா? இதுதான் ஊட்டியா? குழுக்குள்ள இருக்குன்னு சொன்னியலோ, ஐஸ் கொட்டு சொன்னியலோ. இங்கே வந்தாக்க வேர்வை தானே கொட்டுது. நம்மளை வந்து வழி தெரியாமல் வந்து மாற்றி இறக்கி விட்டானோ. இங்கே இது என்ன ஊருல? இதாண்டி ஊட்டி. என்ன முதல்ல நம்ம வந்த நேரமா என்னான்ட்டு எப்பவும் ஐஸ் கொட்டுறாப்புல அப்படி இருக்கும் குழுக்குள்ளுன்ட்டு. இங்கே வந்து பார்த்தாக்கா ஊரை விட மோசமாக உள்ள இருக்குது. இவ்வளவு வெயிலாக உள்ள இருக்குது. இங்கே எப்படி இருக்க போகிறோம்னு தெரியல. இதுக்கு பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாமா? இங்கே போய் சொல்லிவிட்டேன். என்னோட வாடகை எல்லாம் கேட்கக்கூடாது. ஊட்டிக்கு போகிறதுக்கு வேணுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி இல்லையா தெரியல. வண்டி ஓட்டிட்டு வந்தவன் சேட்டை பற்றியா இல்லையா? அந்த இங்கிலீஷ் கூட போய் நிற்கிறான். அவன் தான் என்ஜாய் பண்ணுறான். அவன் தான் நம்மளுக்கு வாடகை சொல்லிவிட்டேன். இந்த 2 கதை என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. போய் கேட்போம். என்ன மாமி எப்படி இருக்குது ஊட்டி? இவ்வளோ அழகாக இருக்குது பற்றியெல்லாம் குழுக்குள்ளுன்ட்டு. வேண்டாம் உங்களுக்கு கூதல் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து என்னோட சொற்றாவது இருக்குது எடுத்தாரவா போட்டு இருக்கிறீங்களா? பாத்தியாரியே உன் மருமகள மனப்பா எப்படி வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறான்ட்டு. நம்மளே சூடு தாங்க முடியலன்னு நினைக்கிறோம். கையில் வந்து ஒரு விசிறி கூட இல்லையா அப்படின்ட்டு. இவன் வந்து சொட்டு எடுத்து தரவான்னு கேட்கறாரு பாரு உன்ட்ட. ஆமாம்மா ஒரு சொட்டுலாம் பார்த்தாது 2 சொட்டு போட்டுக்கிட்டு தான் சரியாக வரும் போலைக்கு. ஏன்டி என்ன கிண்டலாக பண்ணிட்டு இருக்கிறா? இங்கே அடிக்கிற வெயிலுக்கு சொட்டு தரம் போட்டு நிற்கிறீங்களான்னு கேட்குறா. நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த சேட்டை பத்தியா இல்லையா? நம்ம ஊருக்கு வேற திரும்பி போகணும். இந்த கல்யாணம் வந்து போற பக்கம் பார்த்தா இங்கிலீஷ் கூட திரும்பி போனோம் போய் இருக்க. நம்மளை விட்டுட்டு நம்ம எப்படி போறது? வா போய் என்ன எதிர்த்து போய் பார்ப்போம். அவனுக்கு தமிழே சரியாக பேச தெரியாது. இதில் போய் இங்கிலீஷ் காரிட்ட என்ன பேச போகிறான்? சரி வா போய் என்னன்னு தான் போய் பார்ப்போமே. என்ன சேட்டு ரொம்ப நேரமாக அந்த இங்கிலீஷ் காரிட்ட பேசிட்டு இருக்கிறீங்களா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாத தமிழா பேசுது. அது என்னமோ தெரியல ஆச்சு. நான் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு நிற்கிறேன். நான் சொல்கிற தமிழ் அந்த பிள்ளைக்கு விளங்கல, அந்த பிள்ளை பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு விளங்கல. என்ன ஏது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். எடு அந்த கட்ட வழக்கம் பார்த்த